1853இல் இந்தியாவில் ரயில் சேவை தொடங்கியது. ஆனால் அப்போது ரயில்களில் கழிப்பறை வசதியே கிடையாது. நீண்ட தூர பயணங்களில் பயணிகள் கழிப்பறைக்காக ரயில் நிலையங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. 1860களில் சில ரயில்களின் என்ஜின்களில் மட்டும் கழிப்பறை இருந்தது. ஆனால் அது டிரைவர்களுக்கு மட்டுமே. பயணிகள் சிறுநீர் கழிக்க வசதியாக சில ஊர்களில் ரயில் நிலையங்கள் இல்லாத இடங்களில் கூட ரயில் நிறுத்தப்பட்டது. ஆனால் 1909இல் ஓக்கில் சந்திரசென் எழுதிய ஒரு கோபமான கடிதம் இந்த நிலைமையை மொத்தமாக மாற்றியது. அகமதுபூர் ரயில் நிலையத்தில் இயற்கை உபாதைக்காக இறங்கிய அவர் ரயிலை தவறவிட்ட சோகத்தை அதில் எழுதினார். இந்த கடிதத்தை பார்த்த ரயில்வே அதிகாரிகள் ரயில்களில் கழிப்பறை அமைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தனர். அதன் விளைவாக 50 மைல்களுக்கு மேல் பயணிக்கும் அனைத்து ரயில்களிலும் கழிப்பறைகள் கட்டாயமாக்கப்பட்டன. இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்திய ரயில்வே அதிநவீன பயோ டாய்லெட் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு பயணியின் கடிதம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டது. வியப்பானது அல்லவா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.